For the first time நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு டாடா பஸ் ஆம்னி vlogல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பஸ் டிராவல் vlog வரப்போகுது. கரெக்ட்டா பாத்தீங்கன்னா சென்னை கோயம்பேடுல இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சரவணம்பட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பஸ் vlog வரப்போகுதுங்க. Hey guys, welcome back to our channel. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சரியா கோயம்பேடுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கோம். இங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லோக்கல் பஸ் ஏறதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் தமிழ்நாடோட. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆம்னி பஸ் டிராவல் வாக்கு தான் வரப்போகுது. கரெக்டாக கோயம்பேடுல இருந்து கரெக்டாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு டிராவல் பண்ண போறோம். என்ன வண்டி கேட்கீங்களா? இந்த பஸ்ஸை பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து vlog எடுத்து போட்டிருப்போம். ஆனா அது பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் வண்டி. இது செமி ஸ்லீப்பராக பாத்தீங்கன்னா இவங்க புதுசாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த டிராவல்ஸ்னு கேட்டிங்கன்னா SVT டிரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பஸ் ட்ராவல் ஆகானது வரப்போகுது. கரெக்டாக நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அரைவல் டைம் கொடுத்துருந்தாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போது சரியா 8 மணி ஷார்ப் ஆகிடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா கேட்குறேன், இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டர் வந்து இப்போ தான் கிராஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஓகேங்க வரேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கோயம்பேடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த ரூட்டே ஒரு வித்தியாசமான ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா போக போகிற இடமே பார்த்தீங்கன்னா OMR லைனில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டச் பண்ணாமல் நம்ம OMR திருப்பூர் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ண போகிறோம். இது ஒரு புதுசான எப்படி சொல்கிறது, ஒரு நியூ ரூட்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு வரட்டும், மிச்சம் எல்லாமே பார்ப்போம். மணி பார்த்தீங்கன்னா 8:01 கிட்ட ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் மிச்சம் எல்லா ஷார்ட்ஸ் என்ன இதுன்றதை பார்க்கலாம் வாங்க. சரியா 8:02 ஆகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு எதிரில். இன்றைக்கி நம்ம இந்த பஸ்ஸை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இது ஒரு செமி ஸ்லீப்பர் வண்டி, REC பில்ட்டு. சரி அப்படியே போட் பண்ணிவிட்டு கிளம்புவோம். அவங்களுக்கு டைம் வச்சு போகலாம். வேணாம் என் சீட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. சரி அதுக்கு வரைக்கும் போக வேண்டாம். இங்கேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா சீட் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக்கை இந்த சைடில் எங்கேயே வச்சுருக்கோம். சீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றது பார்ப்போமா? ஐயோப்பா எங்க ஐயோ சூப்பராக இருக்குப்பா. ரிக்ளைன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, ரிக்ளைன் காட்டுறேன். சீட்டை பற்றி சொல்லணும்னா காஃப் சப்போர்ட் கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது காஃப் சப்போர்ட் நம்ம காலுக்கு. அதோட லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். இது ஒரு புஷ் பண்ணிங்கன்னா மேலே லிவர் ஏறிடும். காஃப் சப்போர்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை புஷ் பண்ணிவிட்டு தலையை புல் பண்ணிங்கன்னா அழகாக பின்னாடி போயிடும். காஃப் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சீட் சொல்லி அவங்க நல்லா ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. தெரியுதுங்களா? இவ்வளோ தூரம் உள்ளே போனால் உடம்பு வலியே வராது. அது மட்டும் இல்லாமல் ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த லைனில். அப்புறம் ஹேண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மேஜராக என்னென்னு சொன்னால் இங்கே தான் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளி ஒன்று கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு ஆப்ரேட்டிங்கில் இருக்கான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 பேருக்கு சேர்த்தாப்பில் தனித்தனியாக இருக்குது லைட்ஸு, ரீடிங் லேம்புன்ற மாதிரி. மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க இந்த சைடில். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ரூஃப் இருக்கும். மார்னிங் டைமாக இருந்தாலும் ஓகே. நன்றி பிரதர். சரி பிரதர் பார்த்தீங்கன்னா
SPD Trans அவங்களோட பிராண்டிங் போட்டிருக்க கூட ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் பேக்கட் ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்தாச்சு. அதை தூக்கி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருவோம். வாட்டர் பாட்டில் ஹோல்டரில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட் ஹூக், மேகசின் பவுச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு காலுக்காக கொடுத்துருக்காங்க அந்த ரெஸ்ட்டு. தென் பார்த்திங்கன்னா இப்படி சாஞ்சிட்டு ட்ராவல் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ இருந்தும் இந்த ரூட்டுக்கு அங்கே ஸ்லீப்பர் ஓடியும் இவங்க இப்போ தான் இப்போ ரீசெண்டாக இங்கே ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட காங்களா கேபின் ரைட் போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சரியாக பார்த்தீங்கன்னா 8:10 மாதிரி கோயம்பேடுலேருந்து டிபார்ச்சர் ஆகி அதோட நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்து நம்ம நோக்கி போக ஆரம்பிச்சாச்சு. அட்டனர் அண்ணா, டிரைவர் அண்ணா, வணக்கம் போகலாங்க ஜம்முன்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் தான். ஏறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஃப்ரண்ட்லேயே இருக்க அட்டண்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றவர் அண்ணா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டார்ட்டாக பாடி பில்ட் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா RECயில் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா பில்ட் இருக்கக்கூடிய ஒரு RECயில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஆம்னி பஸ்ஸில். எதிரில் பார்த்தீங்கன்னா RS மணி. இவங்க வந்து எதுக்கு இப்போ ஃபேமஸாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓல்டு வண்டி இருக்குல்ல, பழைய காலத்தில் வண்டி ஓடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடர்னாக வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக உங்களுக்கு நாகப்பட்டினம் ரூட்டில் பார்த்திங்கன்னா அவங்க பஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயம்பேடுலேருந்து பார்த்திங்கன்னா பஸ் எடுத்து நெக்ஸ்ட் அசோக் பில்லர் அந்த லைனில் போய் நம்ம கிண்டி போயிட்டு கிண்டிலேருந்து ஓயமா டச் பண்ணி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ்ஸு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கிளாம்பாக்கம் வந்து போகாது. இப்போ நம்ம கரண்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் தாங்க இருக்கும். இது பார்த்திங்கன்னா வடபழனி ஃப்ளைஓவரு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் கோயில் இருக்கும். இந்த ரூட் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே வடபழனி முருகன் கோயிலாக சொல்லுவாங்க. இங்கே பெட்ரோல் இறங்கிட்டு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு முருகன் கோயில் இருக்கும். ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வடபழனி பஸ்ஸே போட்டிருக்கும். அங்கே போனீங்கன்னா எல்லா ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கூட்டமும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட் பண்ணிக்கும். அசோக் பில்லர் எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. அடுத்த ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஈக்காட்டு தாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஷோரூம் இருக்குது. அதுக்கு எதிரில் தான் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் இருக்குது. அழகாக நீங்கள் ஏறிக்கலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட் பண்ணிட்டாங்க வந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க பஸ்ஸு வரும்போது கரெக்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா போட் பண்ணிவிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நின்றுக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்தா அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா PRTC இருக்குது நிற்கிறான். பாண்டிச்சேரி போகக்கூட PRTC. இந்த ரூட் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே நேராக வந்து ரைட் எடுத்தோம்ல, ரைட் எடுத்தோம் லெஃப்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேளச்சேரி போகிற ரூட் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்ட் வேளச்சேரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து பெருங்குடி வழியாக நம்ம ஓயமார் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைடில் நம்ம இந்த சைடு தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நேராக போயிட்டு ஃபீனிக்ஸ் மால் இருக்கும். ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து 100 அடி ரோடு அதில் தான் நம்ம போகிறீங்க. அந்த ரூட்டு தான். இங்கே போர்டிங் இருக்கா இல்லையா? இங்கே போர்டிங் இருக்காங்களா? இது போர்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. இன்கேஸ் யாராவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லி ஏறிக்கங்க. ஃபீனிக்ஸ்லேருந்து ரைட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோட்டில் முன்னாடியே முழு போர்டிங் இருக்குது. அப்படியே போகும். நம்ம
நம்ம சரியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் ஆர் வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்னா நம்ம இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இப்போ ரீடெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கனால இப்போதைக்கு அந்த சைடு தான் பஸ் நிப்பாட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு பெருங்குடி அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நம்ம ரூட் எப்படின்றத வண்டி போகட்டும் மூவிங்கில் உங்களுக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:05 ஆகிடுச்சு. அங்கேருந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம். செம்ம டிராஃபிக் வர வழிலாம். கரெக்டாக எங்கே நம்ம திரும்பணும் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் லைனில் திரும்பணும்ல, அங்கேருந்து இங்கே வர்றது ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக்கு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன ஏதுன்றது அடுத்த ஸ்டாப்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு மேலே ஏறிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணுற ரூட்டு. இப்போ நம்ம இந்த ஓஎம்ஆர் ரூட்டில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஐடி செக்டாருக்குள்ள தான் இப்போ வண்டி ரன் பண்ணும்போது டிராஃபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா என்ன ஏதுன்றதுலாம் பார்த்தீங்கன்னா தெரியாது, ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் வண்டி நிற்கிறாது, எஸ்கே பாலு. மணி 10 ஆச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் வந்து உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் இருக்கும். செம்ம டிராஃபிக்கில் மாட்டிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டி செம்மஞ்சேரி தாண்டி இப்போ தான் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி தான் அந்த ஐடி பார்க்லாம் இருக்கும்ல, டிசிஎஸ் ஐடி பார்க், அது பக்கத்தில் நம்ம போக போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு திருப்பூரூர் தான் போகும். ஒரே ஸ்டேட் தான் திருப்பூருக்கு, அப்படியே போக ஆரம்பிக்கலாம். 10:08. சிறுசேரிலேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரைட் எடுத்து கேளம்பாக்கம் வழியாக பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். கேளம்பாக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூரூர் ரூட் இது. திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் கிராஸ் பண்ணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்துகிட்டு ஒரே ரோடு போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு தான். டைம் இப்போ சரியாக 10:35 ஆகுது. திருப்பூரூர் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி இப்படி பார்க்குறாங்க. சின்னதாக ஒரு ஸ்டாப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடி 10:45 டைமிங்கில் எடுத்தாச்சு. முன்னே இங்கேருந்து சரி ஒரு 15 கிலோமீட்டருங்க திருப்பூர் டு செங்கல்பட்டு லைன் நம்ம போகிறதுக்கு. பக்கத்தில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் காட்ட ஆரம்பிக்கிறேன். பைபாஸ் ஏறுவோம், பார்ப்போம். பெட்ரோல் பங்குக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வண்டிக்கு. ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் செங்கல்பட்டு பைபாஸ் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கட் சர்வீஸில் உள்ள வண்டி வரும்ல, அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கரெக்டாக வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாரத் பெட்ரோல் தான் நிற்கிது. வண்டி பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி. இதுதான் பஸ்ஸோட வியூ. பக்காவாக இருக்குங்களா? ஏதாவது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடம் வரட்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே மொத்தமாக எடுத்துடலாம். லைட்டாக வண்டி பார்த்திங்கன்னா அழுக்காயிடுச்சு, பிகாஸ் கொஞ்சம் அங்கங்கே மழை வந்துச்சுல, அப்படியே சைடில் சேர் அடிச்சு வச்சு. பரவாயில்ல, எடுக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்காவை எடுத்து வச்சுருவோம். கிடைக்கிற கேப்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
11:34 ஆச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஆஃப் பெட்ரோல் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சாச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே போக ஆரம்பிக்கலாம் இதுக்கப்புறம். பார்த்தீங்கன்னா சரியா 12:32 ஆகுது. இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஹால்ட்டு நம்ம வண்டிக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போர்டிங் கிடையாது. எங்கே வந்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூட்டோட முக்கியமான ஸ்டேஜ் மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்டு தான். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் கிராஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அப் அண்ட் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் எப்படின்னு சொல்கிறது, இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின் வந்தாலும் இப்போ முக்கால்வாசி இங்கே நின்றுட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதே பீக் டேஸில் ஆச்சுனாலும் வராத ட்ரெயின் கூட வந்ததுனால இங்கே நின்றுட்டு தான் போகும். அப்பேற்பட்ட சிறப்பம்சமான இங்கே கோயில் இருக்குது. ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஒரு முக்கியமான ஏரியா. அதுக்கு இன்னொரு விஷயம் 12:33 ஆச்சா, லைட்டாக கண்ணு கொஞ்சம் ஏரியா ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனாக இருக்கட்டும், அப்புறம் கோப்ரோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் சார்ஜ் போட்டு உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு vlog நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு கூட ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்பில் தாங்க போட்டிருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. சரியா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டைம் கொடுத்துட்றாங்க. இங்கே வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் வெளியிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வாட்டர் ஃபில்லிங் பண்ணிவிட்டு வண்டி இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஆம்னிபஸ் ஓனர் அசோசியேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் டீ ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துறாங்க. முக்கால்வாசி பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆம்னி பஸ்ஸுமே இந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. பிகாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஆல்ரெடி ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளீனஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். வேறு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம பஸ்ஸோட பில்ட் எல்லாமே சொல்லிடலாம். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா டாட்டா சேசஸில் கட்டியிருக்கக்கூடிய டாட்டா சேசஸ், அது மட்டும் இல்லாமல் ஆர்ஏசி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2+2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு ஸ்லீப்பர் இல்லாமல் செமி ஸ்லீப்பராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 41 சீட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே சொல்கிறது பார்த்திங்கன்னா வண்டி க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி ஏறனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் வந்து உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து கிளம்புறது தான். டைம் பார்த்திங்கன்னா ஆகிட்டு இருக்குது. மணி பார்த்திங்கன்னா இப்போ 2:15 கிட்ட ஆகிடுச்சு. வண்டி 10 நிமிஷத்துக்கு மேலே தாண்டி பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஆள் வந்துட்டாங்கன்னா வண்டி இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். வரட்டும். டிக்கெட் ஃபேர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இறங்கும் போது அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சிடிசி சீட்டரோட இந்த ஆம்னி பஸ் சீட்ரு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இது என்னென்னு ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்லேயே ஒரு டாப் ரேட்டட் பஸ் கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நம்பர் 1 டாப் ரேட்டட் பஸ்ஸு இந்த எஸ்விடி ட்ராவல்ஸ் மட்டும்தான். சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஹால்ட்டிங் டைம் கொடுத்ததுக்கப்புறம் வண்டி இங்கேருந்து நம்ம எடுத்து ஆரம்பிச்சாச்சு ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைவேல அழகாக போய்கிட்டே இருக்கலாங்க. டெஸ்டினேஷன் நோக்கி போக ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் மறுபடியும் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேபின் ரைடு தான்.
பயங்கரமாக இருக்கும். நல்லா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டுக்கு இருந்த மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து தென் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேபின் ரைடு தான். நான் என்னன்னா பண்றேன், அவன் பார்த்துட்டு தானே அந்த வண்டியை. ஆல்மோஸ்ட் ஒரு 3:40 கிட்ட ஆயிடுச்சு. நத்தங்கரை டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆத்தூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சேலம் போயிட்டு அங்கேருந்து நம்ம பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் 3:40 ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த திருப்பூர் தாண்டிட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர் வரும்ல, அந்த சைடு நான் வெளியே வந்துடுறேன். கூட தூங்கிட்டு வரேன். குட் நைட்ஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா சரியா 6:37 ஆகுது. ரைட் now நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பெருமாநல்லூர்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் பண்ணி நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே திருப்பூர் போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் வழியாக வந்து பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் பொண்டிப்புத்தூர் சிங்காநல்லூர் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்துகிட்டு அங்கேருந்து பீலமே டச் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு ரூட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணல, திருப்பூர் போய்கிட்டே இருக்கும். செம்ம டிராஃபிக் வர வழியில் சிறுசேரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் டைம் டிலே ஆனால பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஒரு ரீச் பண்ணிடுவோம். பக்கத்தில் வந்தாச்சு, போகலாம். பார்த்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போகிறோம். இந்த லைனில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் ரூட் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டும் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு தான் பல்லடம் ரூட்டில் போகிறது. புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த சைடு போகிறது. பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக தான் போகணும்னு நினைக்கிறேன். பல்லடம் பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பார்த்த மாதிரி தான் வரும். சரியா 7:12க்கு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போகும், கோயம்புத்தூருக்குள்ளே. എനിക്കും മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. കുറച്ച് വേഗമായിട്ട് ഉള്ളേ വരണം.
அடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா சரியா 8 மணி ஆகுது. ரைட் நோ பார்த்தீங்கன்னா இப்போ காந்திபுரம் மப்சில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போனால் கணபதி சரவணம்பட்டியை போய் ஃபைனல் வண்டி போய் ரீச் பண்ணுற இடத்துக்கு நம்ம போயிட்டு அங்கே முடிச்சுக்கிற நம்ம அவுட்டரை பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா சில இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு இந்த vlog அங்கேருந்து எண்ட் பண்ணுறேன். அதில் மழையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் ரீச் பண்ண மழை வர ஆரம்பிச்சிச்சு. இங்கெல்லாம் இப்போ தான் நல்லா மழை பெஞ்சு விட்டுருக்கலையே. ரோட் நல்லாவே வெட்டாக இருக்குது பயங்கரமாக. 8 ஆகுது மணி. இதுதான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட புது ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ரெனோவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஷட்டர்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட இந்த டேஷ்போர்டு எல்லாமே பார்த்துடலாம். ஏன்னா டாட்டா பஸ்ஸோட டேஷ்போர்டு வந்து நான் பார்த்ததில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டருக்கு பதிலாக ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் இங்கே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ரியர் கேமரா, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா டோரோட செட்டர் இங்கே இருக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் வண்டியில் இருக்க அதே கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த டாட்டாவோட பில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வித்தியாசமாகவே இருக்கும். அசோக் லேலண்டோட சவுண்டுக்கும் ஏச்சரோட வண்டிக்கும் வால்வோக்கும் டாட்டாவோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா உருன்ற மாதிரி அந்த ரோரிங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும். வண்டி எங்கே நின்றுச்சுன்னா அதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளால் உணர முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலர் இருக்குது. அந்த ஸ்பீட் லாக் பண்ணுறது பாரத் பென்ஸில் இருக்குல்ல, அதே சேம் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க. வேறு எதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எத்தனை மணிக்கு ஏறணும்? 8:10 கேட்டால் 8:15 ஏறணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் அதான் மார்னிங் 8:30 கிட்ட ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி நேரம் ஆயிருக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறதுக்கு. நார்மலாக எஸ்சிடிசியில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா சேம் டைமிங் ஆகும். பட் ஆனால் நம்ம பேசஞ்சர்ஸ் டைமிங்கும் அது இல்லாமல் 3 இடத்துல ஆக்சிடென்ட் வண்டி ரன்னிங்கில். அதுக்கப்புறம் அங்கே ஒரு டிலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி ஐடி சென்டர் தாண்டதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே செங்கல்பட்டு போகிறதுக்குள்ளே வண்டி 1 ஹவரில் 45 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ஸ்டாப்பில் கொஞ்ச நேரம் டிலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் சில இடத்துல 1 வே கொடுத்துருந்தாங்க. ரிட்டன் இப்போ வரும்போதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பல்லடத்துலேருந்து வர வழியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடில் இப்படி வந்துட்டு இருந்தவர் நேருக்கு எதிராகவே தெரிஞ்சு அந்த ஆக்சிடென்ட்டு. வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லணுமா, டிக்கெட் ஃபேர் சொல்லணுன்னு இருந்தேன்ல, நம்ம டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி சீட்டில் 715 ரூபா டிக்கெட் வரும். இந்த வண்டியில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருக்கோம் சீட்டில். அது ஃப்ரண்ட் சீட்டு தான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இதோட டிக்கெட் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 645 ருபீஸ் வருது. நம்ம அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்படி தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸ்லீப்பர் வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே வண்டி ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி அது கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொடுங்க. ஏன்னா அது ஃபுல்லாக ஸ்லீப்பர் வண்டி. இது 2+2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஸ்லீப்பராக இருக்கும். காலுக்கு பார்த்தீங்கன்னா காப் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏறும் போது ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்றாங்க. 300 ml வாட்டர் பாட்டில். இன்கேஸ் எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஸ்டாப் இல்லைனாலும் வேறு எங்கேயா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃப்ரெண்டில் வண்டி நிறுத்தி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டோல்கேட்டில் நிறுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறக்கி விட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய்ட்டதுக்கப்புறம் கூட வண்டி எடுத்துப்பாங்க. பேசிக்காக சில எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எல்லாமே பக்காவாக அமைஞ்சனால கொஞ்சம் டிலே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நேச்சராக இருக்கிறது தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியம் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் சந்திக்கிறேன்.